வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம 3 விதமான மூச்சு பயிற்சியை பார்ப்போம். இந்த மூன்றும் வந்து நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடியது. நுரையீரல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஆக்சிஜனை பிரித்து உடம்பு செல்களுக்கு உயிர் சக்தி அனுப்பும், ரத்த ஓட்டம். சரிங்களா? அதுக்கு லங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சரியாக இருக்கான்னு பார்த்துருப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க எல்லாருக்குமே. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. அதற்கு தலைமையாக இருக்கிற இடம் என்னென்னா நம்ம நுரையீரல் தான். அதை வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். பிபி உள்ளவங்க செய்ய வேணாம். நான் 3ஆவதாக ஒரு பயிற்சி செஞ்சு கட்டியிருக்கேன். அதை மட்டும் அவங்க செய்யலாம். முதல்ல செய்ய போகிறது கபாலபதி, அடுத்தது பஸ்திரிகா, அடுத்தது இயல்பான மூச்சு பயிற்சி. சரிங்களா? இதை வந்து நிதானமாக செய்யணும். நிமிர்ந்து உட்காந்துருக்கணும். வஜ்ராசனத்துலேயும் செய்யலாம், பத்மாசனத்துலேயும் செய்யலாம், சுகாசனத்துலேயும் செய்யலாம். தலை கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கணும். எப்போ செய்யணும்? காலையில் அல்லது சாயந்தரம். வயிறு காலியாக இருக்கணும். அடுத்தது காலையில் வந்து சூரிய உதயம், அப்புறம் சூரிய மறையிற நேரம். அது எப்போவுமே உலகம் வந்து அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கும். நம்ம உடல்நிலையே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா? அது வந்து ரெகுலராக பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா லங்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். எல்லா இடமும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா இடமும் பரவச்சு அப்படின்னாலே ஈசனப்பிள்ளையா, சைனஸு, ஆஸ்துமா, அடுக்கு தும்மல் வருது, அப்படியே கண்ணெல்லாம் அடிக்கும், தொண்டையெல்லாம் அடிக்கும். அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதான் உடனே போகுது. மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ஸ்டெடியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கிராஜுவலாக தான் போகும். எப்போ உடனே வந்து எஃபெக்ட் தெரிஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அதிகம் பண்ண ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனோட பெனிஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நல்லா மூச்சு கிடைச்சா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாய் விட்டு சிரிக்கும் போது நிறைய காற்று உள்ளோம், அப்போ நோய் விட்டு போகும். அதனால் ஒரு நாளைக்கு வந்து சராசரி 21,600 தடவை ஒரு மனுஷன் மூச்சு விடுவோம். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம உடல் மனது உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மூச்சு மாறும். கோவப்படும் போது மூச்சு ஒரு மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்போது மூச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளை அறியாமலே ஏதோ ரசிக்கிறோம், இல்லை மனம் ஒன்றி போகுது அப்படின்னா மூச்சு கிட்டத்தட்ட போகுதா வருதான் தெரிஞ்சு நின்றுடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மூச்சையே நம்ம கவனிக்கணும். அதுவே ஒரு தவம் தான். சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியமானது இதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற உடற்பயிற்சி, ஆசனமாக இருக்கணும், எல்லாமே இருக்கட்டும். முதல்ல நம்ம உடம்புக்கு உயிர் சக்தி தேவை. அதுக்கு மூச்சு பயிற்சி தான் முக்கியம். அதை நீங்கள் சரியாக கவனித்து செய்யுங்க. பின்னாடி என்னுடைய வீடியோ வரும். சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம 3 விதமான மூச்சு பயிற்சியை பார்ப்போம். முதல்ல நான் செய்ய போகிறது கபாலபதி. வயிற்றில் உள்ள நெஞ்சில் உள்ள காற்றை பம்ப் பண்ணி வெளியில் அடிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம மூச்சை உள்ளே இழுக்க வேணும்னு அவசியம் கிடையாது. பம்ப் பண்ணி அடித்தா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். 10 தடவை பண்ணுங்கள். அடுத்ததாக நான் செய்ய போகிறது பஸ்ரியா. தோலை தூக்கும்போது மூச்சு எடுக்கணும், தோலை கீழே இறக்கும்போது மூச்சை தப்புன்னு விடணும். இது போல் ஒரு 10 தடவை பண்ணுங்கள். இது பேர் பஸ்ரியான்னு பேர். ஃபுல்லாக லங்ஸு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். சரிங்களா? மெதுவாக செய்யணும். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தலையை லைட்டாக தூக்கிடணும். அடுத்தது பத்மாசனத்தில் உட்காந்து மூச்சு பயிற்சி செய்ய போகிறேன். அதாவது கபாலபதியை மறுபடியும் செஞ்சு காட்டுறோம். ஏன்னா வஜ்ராசனத்துலேயும் செய்யலாம், பத்மாசனத்துலேயும் செய்யலாம், சுகாசனத்துலேயும் செய்யலாம். கபாலபதி வயிற்றை இயக்கி உள்ளே உள்ள காற்றை பம்ப் பண்ணி வெளியில் மூக்கு வழியாக வெளியேற்றுறோம். இது போல் ஒரு 10 தடவை செய்யுங்க. நிதானமாக செஞ்சால் போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியம் ஸ்பீடில் போனால் போதும். அடுத்து சுகாசனம். சாப்பிடும்போது எப்படி வரும் அது போல் உட்காந்து தலையை தூக்கும்போது மூச்சு எடுக்கணும், குனியும் போது மூச்சை விடணும். நிதானமாக செய்யுங்க.